Hello everyone, welcome to Dude 404. இந்த tutorial நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரெஸ்பான்சிவ் நேவிகேஷன் பார் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தான். ஸோ ரெஸ்பான்சிவ் நேவிகேஷன் பார் கிரியேட் பண்ண நாங்கள் Bootstrap 4 யூஸ் பண்ண போகிறோம். ஸோ Bootstrap 4 யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிவ் நேவிகேஷன் பார் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு தான் இந்த டுட்டோரியலில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் கஸ்டமைசேஷன் அந்த ஹோவரோட ஷேப் எல்லாம் மாற்றிக்கொள்ளையிலும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் நேவிகேஷன் பார் க்ரியேட் பண்ண எங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னால் பூட்ஸ்ட்ராப் வேணும். ஸோ பூட்ஸ்ட்ராப் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளணும் நாங்கள். ஸோ பூட்ஸ்ட்ராப் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள ப்ரௌசரில் getbootstrap.com வெப்சைட்டுக்கு நேவிகேட் ஆகுங்க. getbootstrap.comல எங்களுக்கு CDN வெர்ஷன் ஆட் பண்ணி மேலும் எங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு CDN வெர்ஷன் ஒரு URL லிங்க் மாதிரி அந்த ஆட் பண்ணி நம்மளுக்கு சொன்னால் பூட்ஸ்ட்ராப் எங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு ஆட் ஆகிடும். ஸோ அது இருந்தால் எங்களுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் ஒர்க் பண்ணிடும். ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஈக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆன்லைனில் ஒர்க் பண்ணுற மாதிரி. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா டவுன்லோட் பண்ண போகிறேன். பூட்ஸ்ட்ராப்பில் இருக்கிற வெப்சைட்டில் டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோடுக்கு நேவிகேட் ஆகும். ஸோ டவுன்லோட் பேஜில் எங்களுக்கு compile CSS and JS and ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் கீழே டவுன்லோட் பட்டன் இருக்கும். ஸோ இதுதான் நாங்கள் டவுன்லோட் பண்ண போகிறோம். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டவுன்லோட் லொக்கேஷன் சர்வ் பண்ணிக்கோங்க. ஓகே, டவுன்லோட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் எங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னால் jQuery லைப்ரரி வேணும். jQuery லைப்ரரியில் 3.4.1 அந்த ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் தான் வேணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 3.5.0 அதுக்கு மேலே லேட்டஸ்ட் ரிலீஸ். ஸோ நான் எப்படி 3.4.1 டவுன்லோட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எங்களுக்கு டவுன்லோட் jQueryயோட வெப்சைட்டுக்கு போயிட்டு கொள்ளணும். ஓகே, ஃபர்ஸ்ட் லிங்க் jQuery.comல டவுன்லோடில். ஸோ இங்கே பார்த்தோம்னா 3.5.0 தான் இருக்குது. ஸோ எங்களுக்கு அது வேணாம், எங்களுக்கு 3.4.1 தான் வேணும். ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னா API டாக்குமெண்டேஷன் டேப்புக்கு போகணும். அந்த டேப்பில் லெஃப்ட் சைடில் இந்த டிப்ளிகேட்டட் 3.4 ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ண இப்படி ஒரு பேஜுக்கு நேவிகேட் ஆகும். இந்த பேஜில் எனக்கு ஒரு லிங்க் இருக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கே ஒரு லிங்க் இருக்கும், blog.jQuery.com அப்படின்னு சொல்லி 3.4 ரிலீஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த லிங்கை கிளிக் பண்ணு. ஓகே, அந்த லிங்கை கிளிக் பண்ணின பிறகு இப்படி ஒரு பேஜுக்கு நேவிகேட் ஆகும். jQuery 3.4 ரிலீஸ்டு. ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணுவேன். கீழே ஸ்க்ரால் பண்ணினா எங்களோட வெர்ஷன் ரிலீஸ் ஆகுது 2019 மேலே. ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணினா HSல May 2019 லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுவேன். அதை கிளிக் பண்ணினா இப்படி ஒரு பேஜுக்கு போகும், May 2019. அந்த பேஜில் லைட்டாக ஸ்க்ரால் பண்ணின பிறகு இங்கே ஒரு டவுன்லோடுன்னு ஒரு டேக் இருக்கும். அந்த டவுன்லோட் டேக்கு கீழே பார்த்தோம் மேலும் jQuery 3.4.1 டவுன்லோட் பண்ணிக்கும். ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா இந்த எங்களுக்கு ஒன்றும் 3.4.1 min.js வெர்ஷன் தான். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண இப்படி ஒரு விவர்ட் பேஜுக்கு நேவிகேட் ஆகும். ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொன்னால் ரைட் கிளிக் பண்ணி சர்வ் ஆஸ் கொடுங்க. சர்வ் ஆஸ் கொடுத்து எனக்கு டவுன்லோட் லொக்கேஷனை கொடுத்து ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணிவிடுவானா அண்ட் சர்வர்ஸ் டைப்பையும் சேஞ்ச் பண்ணிவிடுவானா அப்படியே கொடுத்து சர்வ் பண்ணிடுவோம். ஓகே, அது சர்வ் ஆகிட்டு இப்போ எங்களுக்கு jQuery இதெல்லாம் தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் என்னோட jQueryயும் பூட்ஸ்ட்ராப்பும் டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ எங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி கொள்கிறேன்னா NavBar. ஓகே, இந்த ஃபோல்டர்களுக்கு நான் பூட்ஸ்ட்ராப்பை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போட்டுக்கொள்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணினா அந்த பூட்ஸ்ட்ராப் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணால் CSSJS ஃபோல்டர் அந்த ரெண்டு ஃபோல்டரையும் காப்பி பண்ணி NavBar ப்ராஜெக்ட் ஃபோல்டர்களுக்கு பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னு சொன்னால் jQueryயையும் காப்பி பண்ணி JS ஃபோல்டர்களுக்கு பேஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, நாங்கள் பூட்ஸ்ட்ராப் jQuery மேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால் எங்கள் டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணி இண்டெக்ஸ் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி இந்த
ஃபோல்டரில் போடணும். ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது வேறு ஏதாவது டெக்ஸ்ட் எடிட்டர் இருந்துச்சுன்னு சொன்னால் சப்ளைம் டெக்ஸ்ட்டோ அட்டாம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் யூஸ் பண்ணி கொள்ளலாம். எனக்கு இருக்கிறது விஎஸ் கோட். ஸோ நான் அதுதான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா விஎஸ் கோடில் ஓப்பன் வித் கோடில் இந்த ஃபைலில் கொடுத்தோன்னு சொன்னால் ப்ரொஜெக்ட் இந்த ஃபோல்டர் ஃபைல் மாதிரியே ஓப்பன் ஆகிடும். ஓகே, இங்கே பார்த்து கொள்ளலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்டா ப்ளஸ் மார்க் கொடுத்து இண்டெக்ஸ் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிப்போம். index.html. index.html இப்போ எங்களுக்கு HTML டேக்கெல்லாம் எப்படி கொடுக்குறதுன்னு சொன்னால் விஎஸ் கோடில் வெரி ஈஸி. எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கை கொடுத்து என்டர் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். ஸோ அடுத்ததான் என்ன பண்ணணும்னு சொன்னால் டாக்குமெண்ட் டைட்டில் வந்து ஹோம்னு சொல்லி கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, ஸோ பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த பேஜுக்கு பூட்ஸ்ட்ராப்ல சிஎஸ்எஸ் லைப்ரரியும் ஜேஎஸ் லைப்ரரியும் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் வெரி ஈஸி. நார்மலாக லிங்க் பண்ணுற மாதிரி தான் சிஎஸ்எஸ் லிங்க் ரெல் ஸ்டைல் ஷீட் அதை கொடுத்துட்டு ஹெச்ரெஃப்ல அந்த ஃபோல்டரோட லொக்கேஷனை கொடுத்து அந்த ஃபோல்டரில் கேட்குற bootstrap.min.css அதை கொடுத்துடணும். ஓகே, சிஎஸ்எஸ் ஃபோல்டரில் பார்த்துக்கொள்ள எங்களுக்கு பூட்ஸ்ட்ராப்போட லைப்ரரிஸ். ஸோ இந்த bootstrap.min.css தான் லிங்க் பண்ணணும். ஸோ அடுத்தது எங்களுக்கு என்ன லிங்க் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் டவுன்லோட் பண்ண jQuery. ஸோ அது லிங்க் பண்ணுறது வெரி ஈஸி. ஸ்கிரிப்ட் சோர்ஸில் அதை நாங்கள் எந்த ஃபோல்டரில் போட்டோம் ஜேஎஸ் ஃபோல்டருக்கு js/jQuery. அடுத்ததான் நாங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் பூட்ஸ்ட்ராப்போட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் அதையும் அதே மாதிரி தான் லிங்க் பண்ணுறது js/bootstrap.min.js. ஸோ இதுதான் அந்த ஃபைல். ஓகே காய்ஸ், இப்படி தான் எங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு பூட்ஸ்ட்ராப் ஆட் பண்ணிக்கொள்வது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி நேவிகேஷன் பார் க்ரியேட் பண்ணுறது அண்ட் அதோட ஸ்டைலிங்ஸ் எல்லாம் காட்டுறேன். தேங்க்யூ.